தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோவில் கடலானது சுமார் 75 அடி தூரம் உள்வாங்கியது. பாசி படர்ந்த பாறைகள் வெளியே தெரிந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோவிலில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கி வருகின்றது. இந்த கோவிலை ஒட்டி கடலில் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் நீராடி சுவாமி தரிசனம் செய்வார்கள். கோவில் நாளிக்கிணறு எதிர்ப்புறம் உள்ள இடத்தில் கடல் சுமார் 75 அடி தூரம் உள்வாங்கியது. கோவில் கடலானது அவ்வப்பகுதி உள்வாங்கும் போது கடலில் வெளியேறுவது நிகழ்ந்து வருகின்றது. இந்த நிலையில் இன்று காலை முதல் கடல் நீரானது சுமார் 75 அடி தூரம் உள்வாங்கி காணப்படுகின்றது. கடல் உள்வாங்கியதால் கடலுக்குள் இருக்கும் பாசி படர்ந்த பாறைகள் வெளியே தெரிந்தன. இருந்தபோதிலும் கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் எந்தவித அச்சமுமின்றி கடலில் நீராடி வருகின்றனர். வரக்கூடிய பக்தர்கள் எவ்வளவு தூரம் கடல் நீர் உள்வாங்கியுள்ளது, அந்த தூரம் வரை நடந்து சென்று கடலில் விளையாடி குளித்து வருகின்றனர். கடலானது உள்வாங்கியதால் பாசி படர்ந்த பாறை கற்பூரம் ஏற்றி வழிபட்டு வந்த பக்தர்கள். கடல் உள்வாங்கி இருந்ததால் பக்தர்கள் உள்ளே சென்று பாறை மீது நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். சில பக்தர்கள் பாறைக்கு இடையில் உள்ள சிற்பிகளை சேகரித்து வந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.